பக்கத்துல உண்டது. இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க வல்லா நக்ஃபித தியாப, இதுல வந்து தடுத்தல் இல்லை. இந்த வார்த்தை தானே, எந்த ஒரு ஆடையும் எந்த ஒரு முடியை நாங்கள் சுருட்டாமல் மடிக்காமல் இருக்க ஏவப்பட்டு, இது மட்டும் தான். வேற ரெண்டு கருத்து இல்லை. அது என்னது, ரெண்டு கருத்து இல்லை. அந்த ஹதீஸ்ல வந்து அதைத்தான் நாங்கள் வழங்கணும் சொல்றதுக்கு காரணம் இந்த ஹதீஸ். ஏன்னா ரசூலுல்லாஹ் இதே விஷயத்தை வேற மாதிரி விளங்கப்படுத்துறாங்க. ஒரு அறிவிப்புல ஏழு உறுப்புகள், ஏன்னா 7 உறுப்புகள் மீது சுஜூத் செய்யப்பட்டு வல்லா நக்ஃபித தியாப வல ஷஅர, உடுப்புகளையோ முடியையோ சுருட்டாமல் இருக்க ஏவப்பட்டு. அதை நீங்க அப்படித்தான் விளங்கணும்ன்றதுக்கு இன்னொரு செய்தி பாருங்கன்னா, முஸ்லிம்ல வர செய்தி, ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னால ஒரு ஆள் முடியை கட்டிட்டு தொழுவார். சுஜூத் இல்லையா, முடியை கட்டிட்டு தொழுவார். கட்டிட்டு தொழுவதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இப்படி தொழுகின்றவர் முடியை சுருட்டிட்டு தொழுபவர். அதுக்கு உதாரணம் சொல்றாங்க எப்படின்னு சொன்னா, கையை இப்படி கட்டிட்டு தொழுகிற ஒரு மாதிரி, கையை இப்படி கட்டிட்டு தொழுகிற ஒரு மாதிரி. ஏன் அவர் சுஜூதுக்கென்றே எடுத்தாலும் கூட அவர் சுஜூது செஞ்சா என்ன நடக்கும்? கை சுஜூது செய்யாது, கையில செய்யாது, சுஜூது செய்யாது. இப்படி கட்டி தொழுகிற ஒரு மாதிரி, இப்படி செய்யக்கூடாதுன்னு சொல்லலாம். முடியை கட்டுறதானே செய்யக்கூடாது, தொழக்கூடாது. அதான் பெண்களுக்கு இது ஆண்களுக்குரிய சப்ஜெக்ட். வணங்கிட்டா, இது பெண்களுக்கு. ஏன்னா ரசூல் ஆண்கள் வரிக்கக்கூடாது சப்ஜெக்ட் சொல்றாங்க. வல்லா நக்ஃபித தியாப, இது வந்து என்னது, இந்த மாதிரி சுருட்ட ஆம்பளை வந்து இயல்புல என்ன செய்யணும், முடியை எப்படி வச்சுக்கிறாங்க தான். முடிய அவ்வளவு முடியுதுன்னு அர்த்தம், அவ்வளவு முடியுங்கன்னு அர்த்தம். அந்த முடியை எப்படி என்ன செய்வானா, நீங்க கட்டிக்கோ. மஅகூஸ் என்ற ஒரு அறிவிப்புல சொல்றாங்க, மஅகூஸ். மஅகூஸ்ன்றது முடியை கட்டிட்டு தொழுவதே சொல்றது, அல்லது பின்னிட்டு தொழுவதே சொல்றது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை தடை செய்யறாங்க. சுஜூத்ல இல்ல, அவர் இதெல்லாம் இருக்கிறார், ஆனா ரசூலுல்லாஹ் தடை செய்யறாங்க. அப்ப இந்த அறிவிப்புகள், இந்த செய்திகள் வல்லா நக்ஃபித தியாப வல ஷஅரன்றது, முடியை சுருட்டுறது, ஆடையை சுருட்டுறது, மடிக்கிறது, இதெல்லாம் என்ன செய்யும், உள்ளுக்கு அடங்கும். அந்த கஃபைன்னு சொல்லல, இந்த சொல்லு அடங்கும். அப்ப நாங்க என்ன செய்யணும் தெரியுமா, அந்த அறிவிப்பையும் இந்த அறிவிப்புல வர மாதிரி தான் முடிவு இருக்கணும். அதுக்கு ரெண்டு கருத்து இருக்குதானே. ரசூலுல்லாஹ் தெளிவா ஒரு வார்த்தையில இது என்னன்னு வேற வார்த்தையில சொல்லிட்டாங்க தானே. குர்ஆன்ல பாருங்க, அல்லாஹ் சொல்றான் அலம் நஜஅலில் அர்த கிஃபாதா அஹ்யா வ அம்வாதா. அது வந்து நான் நினைக்கிறேன் வல் முர்சலாத்ல 25வது வசனம் கிஃபாத் அந்த சொல் வருது. இந்த ஹதீஸ்ல வர சொல், இந்த பூமியை நாம் உள்ளடக்கி கொள்ளக்கூடியதாக ஆக்கவில்லையா, இறந்தவர்களையும் உயிருள்ளவர்களையும் சுற்றுது. பூமி வந்து கிஃபாத் அப்படின்னா தடுக்கக்கூடியவர்களாக பூமி ஆக்கவில்லைன்னு அர்த்தம் இல்லை. பூமி அது உள்வாங்கிக் கொள்ள, சுருட்டி கொள்ளுது எல்லாரும். இது மாதிரி பூமியை நான் ஆக்கவில்லையா, நல்லா இந்த சொல்லதான் என்ன செய்யறான், யூஸ் பண்றான். அப்ப தன் பக்கம் எடுத்துக்கிறது, சுருட்டிக்கிறது எல்லாம் அடங்கும். தொழுகைக்கு ஒரு ஆள் போறாருன்னா ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க, 7 உறுப்புல சுஜூது செய்யணும், உடுப்பை மடிக்க கூடாது, சுருட்டக்கூடாது, முடிய செய்யக்கூடாது, கட்டக்கூடாது. அதான் கட்டினவர் தடை செஞ்சாங்க. அவர் அப்படித்தான் தொழுகைக்குள்ள போகணும். அதனாலதான் நாங்க சொன்ன என்னது, இதை மடிக்க கூடாது. இல்லாட்டி சஹாபாக்களுக்கு எந்த அடிப்படையில் முடி வந்து முகத்துல விழும், இந்த உடுப்புன வந்து விழும், பெரிய உடுப்புல போட்டு போர் விழுந்து சுஜூதுல அப்படி அதை தடை செய்வாங்களா, அப்படி ஒன்று இருக்கல. விளங்கிட்டா. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடை செய்யறதுக்கு காரணம், ட்ரெஸ் அங்க சுத்திட்டு மடிச்சுட்டு போகக்கூடாது, அங்க என்ன செய்யக்கூடாது, ட்ரெஸ்ஸை சுத்திட்டு மடிச்சுட்டு போகக்கூடாது. இதை நான் வழங்கின என்னத்துக்கு என்ன சொன்னா, அல்லாஹ் வாலம் தொழுகையை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் வணங்கும். தொழுகையை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் வணங்கும். நம்மளுக்கு அதாவது எந்த மாதிரி நம்மளை வணங்க இஸ்லாம் அனுமதிச்சுக்குது, ஏன்ற அளவுக்கு இஸ்லாம் சொல்ற விஷயங்களை வந்து என்ன செய்யணும், அந்த இடத்துல ஒரு கௌரவம் கண்ணியம், அதுக்காக வேண்டி ரசூலுல்லாஹ் சொல்லிக்கலாம். இந்த விஷயத்தை மட்டும், இந்த விஷயத்தை என்ன செஞ்சுக்கலாம், ஒரு கௌரவம் கண்ணியத்தை. நம்ம வந்து அல்லாஹ் அந்த நம்ம ஒரு ஆட்ட போறோம், போகல இப்படி போறோம், இந்த ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், அது அடிதான் அர்த்தம். அல்லது கொஞ்சம் பிரச்சனையை போற மாதிரி அர்த்தம். ஸ்கூல்ல பிரின்சிபல்ட்ட போகல கூட என்ன செய்வோம், கேல விட்டுட்டு போறோம். இது அல்லாஹ் ரசூலுல்லாஹ் இது எல்லா இடத்துலயும் செய்யலாம். ஆனா சில இடங்கள் அப்படி சொல்லி காட்டினாங்க. அதாவது நீங்க வெக்கப்படுவதற்கு மிகவும் தகுதியானவன் அல்லாஹ் தான், மனுஷன் வெக்கப்படுற மாதிரி அல்ல. ஆனா அல்லாஹ் தால ஆடை போட்டு இருந்தாலும் ஆடை போடாட்டி அல்லாஹ் நம்மளை விளங்கத்தான் செய்யும். ஆனாலும் நம்ம அந்த உணர்வு வளர்ப்போம். நாங்க அல்லாஹ்வுக்கு எல்லாம் விளங்கத்தான் செய்யும். நாங்க வந்து செய்யணும், அல்லாஹ் தாலா வந்து என்னது, அல்லாஹ் தாலாவுக்கு வெக்கப்படணும் அப்படின்னு சில செய்திகள் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. சில இடங்கள்ல ரசூலுல்லாஹ் அப்படி ஒப்பிட்டு சொல்லிக்கிறாங்க. எல்லா இடத்துலயும் இல்லாட்டியும் சில இடங்கள் என்ன செஞ்சுக்கிறாங்க, அப்படி ஒப்பிட்டு சொல்லிக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு இடமாக இருக்கிற ஹதீஸ் வந்ததுனால சொல்லுது. அதனால நாங்க என்ன செய்யக்கூடாது, இது மாதிரி செய்யக்கூடாது. அதே நேரத்தில் சில செய்திகளை பாருங்க, இமாம் நவவி இது போல நிறைய அறிஞர்கள் அதை அப்படித்தான் விளங்கிக்கிறாங்க. சொல்றேன் எப்படி சொல்றாங்கன்னா, அல் கஃப்த், இந்த கஃப்த் என்றா அல் ஜம்உ வ தம்மு, சுருட்டுதல், சேர்த்தல், இதான கருத்து என்று இந்த வசனத்தை செய்யறாங்க. நான் சொன்ன சூரா முர்சலாத் வசனத்தை சொல்லி காட்டுறாங்க. சொல்லிட்டு இத்தஃபகல் உலமா, நிறைய அறிஞர்கள் உடன்பட்டிருக்கிறார்கள். அலா அலன் நஹி அனிஸ்ஸலா, தொழுகையில் தடை, வதௌபுஹு முஷம்மர், ஆடை ஷம்மர் என்றது நேரடி சொல், இப்படி மடிக்கிறது, உடுப்பு மடிக்கிறது. இப்படிப்பட்ட நிலையில் தொழுவது அல்லது கம், இது கம்மன்ற இதா இந்த நுனி,
இந்த இது மடிக்கப்பட்ட நிலையில் தொழுவது, இது போன்றவைகள் மடிக்கப்பட்ட நிலையில் தொழுவது, முடி சுத்தப்பட்ட நிலையில் தொழுவது, அல்லது என்னது இந்த தொழுகிறதுக்காக வேண்டியே முடி என்ன செய்யறது அமாமாக்குள்ள அமாமான்ற இந்த தலப்பாவுக்குள்ள என்னது முடியை ஃபுல்லா ஃபிட்டா கட்டுறது தொழுகிறதுக்காக வேண்டி கீழே உள்ள கூடாது என்ற டாக்கெட்ல முடியை ஃபுல்லா ஃபிட்டா கட்டிக்கணும் போய் என்ன செய்யறது தொழுகிறது. இவைகள் எல்லாம் தடை என்பது உலமாக்களுடைய உடன்பாடான ஒரு முடிவு என்ற வார்த்தையை சொல்லிக்கிறது நாங்க பார்க்கிறோம். அப்ப அதனால அல்லாஹு ஆலம் இது தொழுகைக்கு போறவரு இந்த நிலைமையில என்ன செய்யக்கூடாது நடந்து கொள்ளக்கூடாது என்றதான் அது குறிக்குது. அதுல கஃபே என்ற சொல் வந்து தடுக்கதான் குறிக்குது. ஆனா இந்த ரெண்டு சொல்லை நம்ம வச்சு வழங்கினோம்னா உடுப்பை மடிக்கிறது சுஜூதின் பொழுது அதெல்லாம் வரல. வணங்கிட்டா சுஜூதின் பொழுது வாரதை அந்த கஃபை வச்சு வேணும்னா வழங்கலாம். எது தடுத்தல் என்ற சொல்லு மட்டும் மொழிபெயர்த்தாங்க அதை வச்சு வழங்க இதுல வழங்கலாம். வல்லா நக்பித்த தியாப வலஷாக உடுப்புகளை மடிக்காமல் இருக்கவும் சுருட்டாமல் இருக்கவும். அப்ப நம்ம வளைக்கிறோம் அந்த சுருக்கு போகல சுருட்டுறது இதெல்லாம் பிழை, சும்மா ஒரு தட்டிட்டு சொல்லுவாங்க வணங்கிட்டா அது இதெல்லாம் வந்து ஒரு தொழுகையில ஒரு அநாகரிகமான செயல்கள் அப்படி நம்ம செய்யக்கூடாது. அல்லாஹ்வோட முடிச்சு சொல்லுங்க. அதை நான் எப்படி சொன்னேன்னா வலம்மா நசு மாதுக்கிருபி தாங்கள் ஞாபகப்படுத்தப்பட்டதை அவர்கள் மறந்தால் பத்தஹ்னா அலைஹிம் அபுவாப குல்லி ஷை எல்லா நியமத்துக்களையும் திறந்து கொடுப்போம். அதான் எல்லா அருள்களையும் திறந்து கொடுப்போம். அதுல அவர்கள் சந்தோஷமாக இன்பமாக ஈடுபட்டு கொண்டிருக்க போல திடீரென பிடிப்போம். ஏன்னா மறந்த உடனே அல்லாஹ் அப்ப கேட்கறத கொடுக்குறான். நீ மறந்துட்டு அவனுக்கு இது வானான்ற அப்ப உலகத்துல தான் அவனை சொர்க்க கொடுத்துக்கிட்டீங்களா கொடுத்துக்கிட்டு அவங்க அதை மறந்து போய் அல்லாஹ் மறந்து உச்சகட்டத்தில் இருக்கிற டைம்ல அவர்கள் அறியாமல் அவர்களை தண்டிப்போம். ஒரு ஆணோ பெண்ணோ ஈமான் கொண்டு அல்லாஹ் பயந்து கொண்டா பரக்கத்துடைய வாசல்களை திறந்து கொடுப்போம் வருது. பரக்கத் நீ சொன்னீங்க அதான் வசனம். பரக்கத் என்றது ரசூலாட்ட இருந்துச்சு. ரசூலாட்ட நிறைய சொத்துக்கள்லாம் இல்லை. ஆனா பரக்கத் இருந்துச்சு ரசூலாவோட வீட்டுல. பரக்கத்துன்றது நம்ம வழங்கி வச்சுக்கிறோம் நிறைய இருக்கிறது நல்லா பரக்கத்தா தின்னு. ஆனா மூச்சு முட்டையெல்லாம் ஹாஸ்பிட்டலுக்கு குந்திரிப்பாங்க. அது பரக்கத்தாது. பரக்கத்து என்றது கொஞ்சம் இருந்தாலும் திருப்தி பேராசைக்காது. பரக்கத் உள்ளவங்களோட மனநிலை எப்படி தெரியுமா இருக்கும்? பேராசையோ அல்லாஹ்வை மறந்த நிலையோ அவங்ககிட்ட இருக்காது. நிறைய கொடுக்கறது அல்லாஹ் அங்க கூடாதுன்னு சொல்லல. இப்ப சுலைமான் அரசு பெரிய சொத்து சோகத்தோட தான் இருந்தாரு. பெண்ணா பெரிய சொத்து சோகத்தோட இருந்தார். ஆனா நன்றி அல்லாஹ் மறக்காத ஒரு சின்ன சின்ன பாவம் என்றாலும் சுஜூது செஞ்சிடுறது விளங்கிட்டா. சின்ன சின்ன பாவம் என்றாலும் சுஜூது செஞ்சிருந்த எந்த அளவுக்கு இருந்தாருன்னா உங்களுக்கு தாவூத் சாத்தோ சப்ஜெக்ட் சொல்லிடுறேன். அவருடைய வெள்ள அந்த அழகான குதிரைகள் போகுது திரையை விட்டு மறையுது. அவட உள்ளம் என்ன செய்யுது இந்த குதிரை போற ஸ்டைல் பாக்குற அப்படின்னா நம்மளோட வீட்டுக்குள்ளார ஒரு பெரிய வாகனத்தை வச்சுக்கிறோம். வாகனம் ஸ்டார்ட் ஆகி போக திட்சன் ஒரு என்ன பண்ணுவார் உள்ளத்துல நம்மகிட்ட எல்லாம் வாகனம் இது அப்படின்னு வந்துட்டு வைங்களே அது ஒரு அல்லாஹ் அவர் ஏற்படுத்துற சந்தோஷம் தான். அது வந்து என்னது ரொம்ப மற்றவனை எவ்வளவு கொட்டி ஆகிக்கிறேன் இன்னும் வாகனம் அப்படி வந்துட்டா பெருமையாயிரும். அந்த வாகனம் போகுது குதிரை போன உடனே தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அதை திருப்பி எடுத்து தடாவிட்டது அவரோட உள்ளத்தில் உள்ள பலகீனத்தை அல்லாட்ட முறையில் அந்த வசனம் எனக்கு ஞாபகம் இல்லை. உள்ளத்தில் உள்ள பலகீனத்தை என்னது நான் இதெல்லாம் விரும்பக்கூடிய ஆசையை கொடுக்கப்பட்டிருக்கிறேன் என்று தன் பலகீனத்தை வெளிப்படுத்துறேன். இப்படி ஒரு ஆள் நியமத்தை அனுபவிச்சாருன்னா ஓகே. செலவங்களை பாருங்க பெண்ணா பெரிய கொள்ளிட்டி வாகனத்துல போகல முன்னால பைஸ்கரை கண்டோடனே கோபம் மாட்டிலே நம்ம வார வாகனத்துக்கு இந்த வாகனத்துக்கு சம்பந்தம் இல்லை. அவன் மனுஷனே மதிக்க மாட்டான். இப்படி பார்த்துட்டு போறதே அவர் பிராடோட போற புஸ்தகில் ஒரு அடோட்டா வச்சுக்கா அப்படின்னு சொல்லி அவரு அது ஒன்று அப்படி கூடாது. நம்முடைய வாகனம் அவனுடைய வாகனம் அப்படி வழங்கிட்டா அந்த உணர்வு வரக்கூடாது. அந்த உணர்வு என்ன செய்யக்கூடாது வரக்கூடாது. அதான் அங்கே பிரச்சனை. நியமத்துக்கள் அனுபவிக்கிறதுலாம் தடை செய்யல. அதே இடத்துல பரக்கத் அல்லாஹ் என்ன சொல்றாங்கன்னா ஈமான் கொண்டு அவர்கள் இந்த கிராமத்தினர்கள் நல்லவர்களாக வாழ்ந்தால் அவர்களுக்கு நாங்கள் பரக்காத்து சமாவாத் வானத்துடைய பரக்கத்துக்களை எல்லாம் திறந்து கொடுப்போம். அந்த ஊர்ல வந்து என்ன செய்யும் பெரிய ஒரு செழிப்பு இருக்கும். ஆனா செழிப்புன்றது கூட இருக்கிறது இல்லை திருப்தி. நிறைய அல்லாஹ் தஆலா நியமத்தும் இருக்கும் அவங்கள்ட்ட அந்த திருப்தியும் இருக்கும். பரக்கத்து இல்லாம பாருங்க நிறைய இருக்கும் திருப்தி நிறைய இருக்கும் திருப்தி. அது ரசூலுல்லாஹ் கிட்ட வந்து என்னது அதாவது அந்த ரசூலுல்லாஹ் வாழ்க்கையில பரக்கத்து இருந்துச்சு திருப்தி. அதான் சிறுக்கு வைக்கிற இமாம் சொல்லியிருந்தாரு. என்ன விஷயம் எப்படி சிறுக்கு வைக்கிறது அவர் சிறுக்கு வைக்கிற எப்படி விலைக்கு கொடுக்குறது இமாம் சிறுக்குன்றது அது சிறுக்குன்றது பேசிட்டு சரி. இன்றைக்குள்ள இமாம்களை உங்களுக்கு சிறுக்க நீங்க காணணும்டா தாயத்தை கட்டி கொடுக்குறாரு தகடு எழுதி கொடுக்குறாரு சரிதானே கொழுவுறதுக்கு
கரைச்சி குடிக்கிறதுக்கு தான் அது சிறுக்கல்ல, அது ஒரு விதத்தான ஒரு செயல்பாடு கூடாது, அதுவும் விதத்தான ஒரு செயல்பாடு சிறுக்கல்ல. தாயத்தை தட்டு சிறுக்கேன் ரசூலா சொல்லிட்டாங்க தானே, அது வந்து கொடுக்கினா சிறுக்கன்னாங்க, இது செஞ்சு கொடுக்குறாரு, அவரு பின்னால தொடையலாது.